நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய துக்கங்களை, நம்முடைய நோய்களை, நம்முடைய பாவங்களை கல்வாரி சிலுவையில நமக்காய் சுமந்து தீர்த்தார். இந்த பேரின்ப நேரத்திற்கு உங்கள் யாவரையும் அன்பாய் அழைக்கிறோம். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இணைந்து வார்த்தைகளை தியானிப்போம். நிச்சயமாக இந்த மாலை பொழுது உயிர்த்தெழுந்த வல்லமை நம்முடைய வாழ்க்கையை மிகப்பெரிய மாற்றங்களை உண்டு போன்றோம். சொல்லலாம், எல்லாம் ஹல்லேலூயா சொல்ல முடியுமா? அதே விசுவாசத்தோடு தியானிப்போம். வாசியுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரத்தில் 5வது வசனம். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள், ஒன்றுமில்லை என்றார்கள். இந்த அருமையான மாலை பொழுது உயிர்த்தெழுந்த வல்லமையை தியானிக்கிறோம். உயிர்த்தெழுந்த வல்லமையை விசுவாசிக்கிறோம். உயிர்த்தெழுந்த வல்லமையை ஆராதிக்கிறோம். நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய வார்த்தை நம்மை நோக்கி வருகிறது, ஆசீர்வதிப்பதற்காக, வாழ்க்கையை மாற்றி அமைப்பதற்காக, வாழ்க்கையில வலதுபுறத்தை காண்பிப்பதற்காக, வாழ்க்கையில வலைகள் கிழிந்து போக முடியாத மீன்களை பிடிப்பதற்காக வார்த்தை நம்மை நோக்கி வருகிறது. ஆனா நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? என்ன வாசித்தாங்க? அப்படி வாசிக்கமா அந்த வசனத்தை அப்படி வாசிங்க, வாழ்க்கையோடு சேர்த்து பாருங்க. அதை அப்படி வாசிக்கமா. இயேசு அவர்களை நோக்கி, இயேசு நம்மை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். என்ன கேக்குறாங்க? அப்பா, எனக்கு அன்பான என்னுடைய மகனே, என் மகளே, வியாபாரத்தை செய்றீங்க, ஊழியத்தை செய்றீங்க, ஆலயம் ஊழியம் எந்த காரியமாக இருந்தாலும் அந்தந்த காரியங்களிலே இன்றைய உங்களுடைய நிலைமை என்ன? அதோடைய கான்டெக்ஸ்ட் அப்படியே சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா அதுதான் வரும். இப்பொழுது இன்றைய நிலைமை என்ன? உங்களுடைய வாழ்க்கையினுடைய இன்றைய நிலைமை என்ன? நம்ம என்ன பதில் சொல்ல போறோம்? அதை வைத்துதான் ஆண்டவருடைய வார்த்தை வலதுபுறத்தை நமக்கு காண்பிக்க போகிறது. அல்லேலூயா. எனக்கு அன்பான சகோதரனே, எனக்கு அன்பான சகோதரியே, நீ யாரா இருந்தாலும், எந்த நிலையில இருந்தாலும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், ஆண்டவர் உயிர்த்தெழுந்த வல்லமை உங்களை அப்படியே அல்ல, இல்லது இருக்கிறத விட மோசமா இல்லை, இருக்கிறத விட இல்லது நீ இப்படியே போங்கன்னு சொல்லி அல்ல, உங்களுடைய வலதுபுறத்தை காண்பித்து உங்களை செழிப்பாக அது வாஞ்சிக்கிறது. இல்லை நாமேன்னு சொல்லுவோமா? ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, அனுதின வாழ்க்கையிலும் சரி, இல்லது பொருளாதார வாழ்க்கையிலும் சரி, ஆண்டவர் இப்படியாக கேட்கிறார். எனக்கு அன்பான பிள்ளைகளே, உங்களுடைய நிலைமை இந்த நாளிலே என்ன? இல்லது வந்திருக்கிற நிலைமை என்ன? வாழ்க்கையில, ஆவிக்குரிய காரியங்களில, இல்லது ஆண்டவருக்குள்ள ஐக்கியத்துல, தொழிலில், வியாபாரத்துல உங்களுடைய நிலைமை என்ன? அவங்க என்ன பதில் சொல்றாங்க? அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை, நத்திங், ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. சொல்றதுக்கு கூட ஒன்றுமே இல்லை, எங்ககிட்ட ஒன்றும் இல்லைங்கிறது ஒன்று இருந்தாலும் அது என்னன்னு சொல்றதுக்கு வார்த்தைகளை எங்ககிட்ட இல்லை. ஒருவேளை ஆண்டவருடைய அருமையான பிள்ளைகளே, இந்த மாலை பொழுது இந்த நிலைமையில யாராவது வந்திருப்போம் என்றால், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, அன்றாட வாழ்க்கையிலும் சரி, குடும்ப வாழ்க்கை, குழந்தைகளுக்கு அடுத்த வாழ்க்கை, சமாதானத்துக்கு அடுத்த வாழ்க்கையில எப்படியாக இருந்தாலும், ஆண்டவரே, இது போல பதிலை யாரெல்லாம் சொல்றீங்களோ அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காகவே உயிர்த்தெழுந்த வல்லமை இன்று ஆசீர்வதிக்க ஆயத்தமா இருக்கிறது. எல்லாரும் ஹல்லேலூயா சொல்லுவோமா? அடுத்த வசனத்துல, அடுத்த வெரி இமிடியேட் வெர்ஸ், அடுத்த வசனத்துல வாசிங்க. என்ன சொல்ல? அது பதிலை ஆண்டவர் கொடுக்கிறாரு பாருங்க. எல்லாரும் எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. அதுக்கு அடுத்த வசனம் வாசிங்க. அப்பொழுது இந்த வார்த்தையை சொன்ன உடனே, ஆண்டவரே ஒன்றும் இல்லை, ஆண்டவரே என் வாழ்க்கை இப்படி இருக்கிறது, ஆண்டவரே இத்தனை காரியங்கள் என் வாழ்க்கையில சரி பண்ண வேண்டிய காரியங்கள் இருக்கிறது, ஆண்டவரே இத்தனை ஆண்டுகள் உங்க கூட இருந்தா கூட, ஆண்டவரே இப்பொழுது எங்களுடைய வாழ்க்கையில இப்படி இருக்குன்னு சொன்ன உடனே அவர் அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை அவர்கள் இடத்துல இப்படியாக போட்டுக்கொண்டால் அது நமக்கு ஆசீர்வாதமாய் அமையும். அப்பொழுது அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை வாசிங்க. நீங்கள் படவுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள். நீங்கள்
ஒன்றுமில்லை என்று உட்கார்ந்திருக்கிற, வாழ்ந்து கொண்டிருக்கிற, யோசித்து கொண்டு இருக்கிற, இல்லது உங்களுடைய எந்த சூழ்நிலை இருக்கிற அப்படியே as it is ஸ்டேட்டஸ் கோவாங்க. என்ன சொல்லுவாங்க? எந்த நிலையில இருக்கோமோ ஸ்டேட்டஸ் கோ, எந்த நிலைமையில் இருக்கிறோமோ அங்கே பார்த்து அவர் சொல்லுகிறார். அப்பொழுது உயிர்த்தெழுந்த வல்லமை நீங்கள் இருக்கிற ஒன்றுமில்லை என்று சொல்லி இருக்கிற, ஒன்றுமில்லாமல் இருக்கிற அந்த வாழ்க்கைக்கு, அந்த சூழ்நிலைக்கு, அந்த படகுக்கு, அந்த நிலைமைக்கு எந்த பக்கம் போடணுமா? வலது புறமாய் வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அல்லேலூயா. அது என்ன வலதுபுறம் என்பதை தியானிப்போம். நிச்சயமாய் ஆண்டவர் நம்மை இதுவரை எந்த புறத்தில் இருந்தாலும் சரி, முன்னால் இருந்தாலும் சரி, பின்னால் இருந்தாலும் சரி, இந்த பக்கம் இருந்தாலும் சரி, இந்த செய்தியை கேட்டு திரும்பி செல்கிற பொழுது வாழ்க்கை வலதுபுறத்தை நோக்கி செல்வதாக எல்லாமே சொல்ல முடியுமா? எல்லாரும் நம்முடைய கரங்களை கட்டி சொல்லுங்க, என் வாழ்க்கை இதுவரை எந்த புறத்தில் இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மாலை பொழுது அது வலதுபுறத்தை நோக்கி செல்லக்கூடிய வாழ்க்கையாக மாறுவதாக. ஹல்லேலூயா. பக்கத்தில் கையை பிடித்து சொல்லுங்க, இன்னையிலிருந்து, இப்பொழுது இருந்து உங்க வாழ்க்கை வலதுபுறத்தை நோக்கி செல்ல போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் சந்தோஷமா இருப்போம். அது என்ன வலதுபுறம்? உங்களுடைய படகுக்கு வலதுபுறம். படகுக்கு வலதுபுறம்னா ஆண்டவருக்கு என்ன புறம்? இப்படி ஆப்போசிட் தான் இந்த டிஸ்கஷன் நடந்து கொண்டு இருக்கிறது. படகுக்கு வலதுபுறம்னா ஆண்டவருக்கு இடதுபுறம். நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்க. படகுக்கு வலதுபுறம், ஆண்டவருக்கு இடதுபுறம். படகுக்கு, வாழ்க்கைக்கு, நீங்க இருக்கிற நிலைமைக்கு இல்லைன்னு சொல்லுகிற, என் கூட பேசி கொண்டிருக்கிற அருமையான உங்களுடைய சூழ்நிலைக்கு அதே இடத்துல வலதுபுறம். இந்த என்ன வலதுபுறம்னா, வேத வசனங்கள் எதை ஆசீர்வாதமாய் சுட்டி காண்பிக்கிறதோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையில என்ன புறம்? அது வலதுபுறம். ஆமென் சொல்லுங்க. வேத வசனங்கள் எதை போதிக்கிறதோ, வேத வசனங்கள் எவைகளை கடைபிடிக்க சொல்லுகிறதோ, இல்லது நமக்கு முன்பதாக வேதத்தில் சுட்டி காண்பிக்கப்பட்ட பரிசுத்தவான்கள், விசுவாசிகள் எந்த வாழ்க்கையை வாழ்ந்து வெற்றி பெற்றார்களோ அதுதான் நமக்கு என்ன புறம்? வலது புறம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படி பார்த்தீங்கன்னா அப்போ நாம் சில காரியங்களை விட வேண்டிய காரியங்களை விட்டுட்டா ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம எந்த பக்கம் வந்துடுவோம்? வலது புறமாய் வந்து விடுவோம். அது என்ன வலது புறம்? ஆபிரகாமும் லோத்துவுக்கும் ஒரு பிரச்சனை வந்தது. என்ன பிரச்சனை வந்தது? அவங்க இருக்கிற இடம் போதவில்லை, இல்லை அங்கே ஒரு நெருக்கடி உண்டாகின்ற பொழுது அங்கே ஒரு முடிவு பண்றாங்க. என்ன பண்றாங்க? ஆபிரகாம் லோத்தும், நீ இந்த பக்கம் போனா நான் இந்த பக்கம் போறேன், நீ வலது பக்கம் போனா நான் இடது பக்கம் போறேன்னு சொல்லி ஆபிரகாமும் லோத்தும் ஒரு சமாதானத்துக்கு வராங்க. பிரச்சனைக்கு இல்லை, சமாதானத்துக்கு வராங்க. லோத்து ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்தார். அது என்ன இடம்? அது ஆண்டவரால வெறுக்கப்பட்ட இடம், ஆண்டவரால அழிவுக்கு ஆயத்தமாக்கப்பட்ட இடம். அது நமக்கு வலதுபுறமாய் மாறக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒருவேளை இந்த மாலை பொழுது எனக்கன்பான சகோதரனே, எனக்கன்பான சகோதரியே, ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் இருந்த பிரச்சனைகளோடு யாராவது இருப்பீங்கன்னா, இந்த மாலை பொழுது ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருப்பீங்கன்னா, எனக்கன்பான பிள்ளைகளே, ஆண்டவருடைய வேதம் திட்டம் செடியுமா சொல்லி ஒருவேளை நீங்க அப்படிப்பட்ட நிலைமையில இடதுபட்டு இருந்தீங்கன்னா, ஆபிரகாம் எடுக்கிற முடிவை நோக்கி வாழ்க்கை மாற கெடுவது. என்ன சொல்றாரு? நீ முதல்ல எடு, நீ அந்த பக்கம் போனா நான் இந்த பக்கம் போறேன். அவர் ஒரு தவறான பக்கத்தை லோத்து தேர்ந்தெடுத்து மிகப்பெரிய ஒரு சாபத்துக்குள்ளதாய் மாறினார். எங்க போய் வந்தார் தெரியுமா? லோத்து சோதோமை தேர்ந்தெடுத்து ஒளிமுக வாசலிலே உட்கார்ந்தார். ஆபிரகாம் வலதுபுறத்தை தேர்ந்தெடுத்து கூடாரத்தை போட்டு ஆண்டவருக்கு பலிபீடத்தை கட்டினாரையா. எல்லாம் கரங்களை தட்டி சொல்லுவோமா? அதே என்னுடைய வலதுபுறமாய் மாறுவதாக. ஆமென் சொல்லுங்க. விசுவாச வாழ்க்கை. வலதுபுறம் என்பது வேதம் எதை சுட்டி காண்பிக்கிறது?
ஆண்டவர் மேல உள்ள அசைக்க முடியாத நம்பிக்கை. அவனுக்கு குழந்தை இல்லாம இருந்தது. அப்படி இருந்தா கூட ஆபிரகாம் ஆண்டவரை விசுவாசித்தான். அது அவனுக்கு நீதியாக கிரெடிட்டாக மாறினது. அது அவனுக்கு ஒரு வலது புறமாய் மாறினது. எனக்கு அன்பான ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகளே, இது போல பிரச்சனைகளை சிக்கி யாராவது இருப்போம் என்றால், ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் உள்ள பிரச்சனை மாதிரி யாருக்காவது தொழிலில், வாழ்க்கையில, குடும்பத்துல இல்லது எந்த நிலையில பிரச்சனைகள் இருக்கும் என்றால், ஆபிரகாம் எதை வலதுபுறமாக தேர்ந்தெடுத்தாரோ, நாங்களும் எங்க குடும்பமோ எங்க வாழ்க்கையில வலதுபுறம் எது என்பதை நீ நல்ல முடிவு பண்ணுங்க. எந்த பக்கத்துல இருந்தாலும் திரும்பி இந்த செய்தி நிறைவில் வாழ்க்கை வலதுபுறத்தை நோக்கி மாறுவதாக. அடுத்ததாக வாசிங்க, என்னோடு இணைந்து வாசிங்க. மத்தேயு 2வது அதிகாரத்துல 9-10. வாழ்க்கையில எது வலதுபுறம், எங்கே கொண்டு வலையை போட வேண்டும். சத்தமா எல்லாரையும் எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. முக்கியமான திருப்பங்களை உண்டு பண்ணுகிற பகுதி. நிச்சயமாய் வாசிப்போம். வாசிங்க. ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபொழுது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். இங்கே கொஞ்சம் குழப்பம் வருது. ஆண்டவரையுடைய பிறப்பை நட்சத்திரம் வழியை காண்பிக்கிறது. அங்கே எருசலேமுக்கு வந்தா கொஞ்சம் குழப்பம் வந்துடுது. அங்கே யார் எங்க பிறப்பா, இங்கே ஆண்டவரா, அங்கே ஆண்டவரா, ராஜா இங்க தானே பிறப்பார், ஆனா நீங்க கேட்கிற ராஜாவை யாரோன்னு சொல்றீங்கன்னு சொல்லி குழப்பம் வருகிறது. ஏரோது மிகப்பெரிய ஒரு பஞ்சகத்தை மனதிலே வைத்து கொண்டு அவங்க என்ன பண்றான், சில டைரக்ஷன்ஸை கொடுக்குறாங்க. இப்படி போங்க, அப்படி போங்க, இப்படி வாங்க. ஆனா வலதுபுறம் என்கிற காரியத்தை அடிப்படையாக வைத்து இதை தியானித்தால் நட்சத்திரம் தெளிவாக இருந்தது. குழம்பினது யாருதான்? அந்த நட்சத்திரத்தை பார்த்து வந்தவங்க தான் குழப்பினாங்க தவிர்த்து நட்சத்திரம் எந்த குழப்பத்தையும் உண்டாக்கவில்லை. ஆமென் சொல்லுங்க. எனக்கு அன்பான விசுவாச பிள்ளைகளே, எனக்கு அன்பான ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, ஒருவேளை ஆண்டவரை விசுவாசத்தை வைத்து முன்னோக்கி செல்கிற நாம் வாழ்க்கையில நட்சத்திரமாகிய நம்முடைய கிறிஸ்துவனுடைய வழிகாட்டுதலை விட்டுட்டு, அது எங்க போதோ அதை விட்டுட்டு மாளிகையை பார்க்குறாங்க. ராட்சர்களுக்கு தான் பிறப்பா, இதுதான் அரண்மனை, இதுதான் பெரிய ஒரு காரியம் சொல்லி குழப்பங்கள் வரும் என்றால் அது வலதுபுறம் அல்ல. எல்லாம் கையை தட்டி சொல்லுங்க. என் வாழ்க்கையில நடைபெறுகிற குழப்பங்களுக்கு நட்சத்திரம் பொறுப்பல்ல. நட்சத்திரத்தை பார்க்காம வந்த நான் தான் என்ன பண்ணுறேன், குழப்பம் அடைகிறேன். ஒருவேளை வாழ்க்கையில் குழப்பமா இருக்கீங்களா? இது எப்படி, அது எப்படி, அதை செய்யணுமா வேண்டாமா, பொருளாதாரத்துல, ஊழியத்துல, செயல்பாடுகளிலே, குடும்ப சமாதானங்களிலே இப்படி ஒரு குழப்பம். நல்லா தானே ஆரம்பிச்சோம், நல்லா தானே வந்தது, ஆண்டோடைய வார்த்தையின்படி தானே எல்லாம் உண்மைதான். ஆனா நட்சத்திரத்தை பார்த்தது குழப்பம் இல்ல, பார்க்கிற நீங்கள் எடுத்த முடிவு தான் என்ன ஆயிட்டு, குழப்பம். அப்போ இன்னைக்கு எது வலதுபுறம் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்க. சாஸ்திரிகளுக்கு ஏற்பட்ட குழப்பத்தை நட்சத்திரம் தெளிவாக நின்று எங்க போய் நின்றது, கிறிஸ்துவோட பிறப்பை காண்பித்தது. அது வலதுபுறமாய் அவர்களுக்கு மாறின. எனக்கு கையை தட்டி சொல்லுவோமா, என் வியாபாரம், என் தொழில், என் பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்துல ஏதாவது குழப்பங்கள் இருக்கும் என்றால் நட்சத்திரத்தை ஃபாலோ பண்ணுங்க. ஏரோதை பார்க்காதீங்க, அரண்மனையை பார்க்காதீங்க, எருசலேமை பார்க்காதீங்க. நட்சத்திரம் உங்களுக்கு என்ன சொல்லிட்டோ அதை ஃபாலோ பண்ணி அது கீழ்ப்படிதல். அங்க என்னது, விசுவாசத்துல ஆபிரகாம் நல்ல முடிவு எடுக்கிறாங்க. இங்க என்னது, அர்ப்பணிப்பு, கீழ்ப்படிதல். ஆண்டவருடைய வார்த்தைக்கு முழுவதுமாய் ஒப்பு கொடுத்தீங்கன்னா வாழ்க்கை வலதுபுறத்தை நோக்கி செல்ல ஆரம்பிக்கும். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஒருவேளை இதுவரை வாழ்க்கையில எத்தனை இடங்கள்ல இருந்தாலும், எந்த புறத்துல இருந்தாலும், இந்த மாலை பொழுது வாழ்க்கை வலதுபுறத்தை நோக்கி செல்வதாக. அடுத்ததாக சத்தமாய் வாசிங்க. என்னாகமம் 21:9 சத்தமாய் வாசிங்க. அங்கே ஒரு வலதுபுறத்தை ஆண்டவர் காண்பிக்கிறார். என்னாகமம் 21:9. அப்படியே மோசே
ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான். சர்ப்பம் ஒருவனை கடித்தபோது அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பான். அல்லேலூயா. அந்த இஸ்ரவேல் மக்கள் வனாந்தர யாத்திரையில நடந்து வராங்க. ஆண்டவரோடு அப்பப்போ அவங்களுக்கு ஒரு ஆண்டவர் மேல என்ன வந்துடும், ஒரு சந்தேகம் வந்துடும். அப்பப்போ ஆண்டவர் மேல அவங்களுக்கு ஒரு கோபம் வந்துடும். மோசையோடு பிரச்சனை பண்ணுவாங்க. அங்கே ஒரு காரியம் நடக்கும், அப்புறம் நார்மலாவாங்க. இந்த காரியம் தொடர்ந்து கொண்டே இருக்கு. இங்கே ஒரு சம்பவம் நடக்கு. அங்கே என்ன பண்றாங்க, ஆண்டவருக்கு எதிராக மோசையோடு அங்கே மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்பது அங்கே ஆரம்பிக்கிறது. அப்போ அந்த பாளையத்துக்குள்ளதாக ஆண்டவர் என்ன பண்ணாரா, கொள்ளிவாய் சர்ப்பங்கள் என்ன பண்ணார், அனுப்பினார். சாதாரண சர்ப்பம் இல்லை. எப்படி அது கொள்ளிவாயின கடிச்சது பயங்கரமான ஒரு ஒரு வலி இல்லை, பயங்கரமான பாதிப்பு அந்த மக்களுக்கு உண்டாயிட்டு மோசேயுடைய வார்த்தைக்கு எதிராக பேசினதுனால அந்த பிரச்சனை வந்தது. அந்த வனாந்தரத்தில் கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஆண்டவர் வரவிட்டதுனால அது கடித்து அநேகர் மாண்டு போனாங்க. ஆண்டவருடைய கோபத்துக்கு அவர்கள் இரையானார்கள். அங்கே ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்றாரு, இதுல இருந்து அந்த கடிப்பட்டவங்க மீண்டு வரணும்னா என்ன செய்யணும், நீ என்ன பண்ணு, ஒரு வெண்கல சர்ப்பத்தை அது செய்து என்ன பண்ணு, கம்பத்துல மேலே கட்டி வை. அந்த வெண்கல சர்ப்பத்தை யாரெல்லாம் பார்ப்பாங்களோ அவர்கள் என்ன பண்ணுவாங்க, இழைப்பார்கள். அந்த வலது பக்கம், எந்த வலது பக்கம், அந்த வலது பக்கம் எங்கே விடுதலை உண்டோ, எங்கே ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் உண்டோ, எங்கே ஆண்டவருடைய சுகமாக்கும் வல்லமை உண்டோ அதை நோக்கி வாழ்க்கை மாறுவதாக. எல்லார் கரங்களை தட்டி சொல்லுங்க, இந்த மாலை பொழுது நிச்சயமாய் ஆண்டவருடைய வசனங்கள் எங்களை ஆண்டவர் சொன்னதுதான். வெண்கல சர்ப்பத்தை மேலே தூக்கி கெட்டு யாரெல்லாம் பாம்பு கடித்து அவங்க எல்லாம் பிரச்சனைக்குள்ளதாய் மாறி இருக்கிறாங்களோ அவங்க என்ன செய்யணுமா, வெண்கல சர்ப்பத்தை போய் அது பார்த்தாலே போதும், என்ன கிடைக்கும், விடுதலை கிடைக்கும். எத்தனை பேர் பார்த்தாங்களோ அத்தனை பேருக்கு விடுதலை. யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ அவங்களுக்கு அரோகரியாக முடிந்தது. அப்போ நீ என்ன செய்யணும், மாலையில் அந்த என்னாகமம் 21:9 வசனத்தில் எழுதப்பட்ட வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்க்க, அப்போ அதை எதை காண்பிக்கிறது, நமக்காக சிலுவையிலே அடிக்கப்பட்ட ஆண்டவருடைய பக்கம். எல்லாம் கையை தட்டி சொல்லுங்க, எனக்காக, நமக்காக, நம்ம பிள்ளைகளுக்காக கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டு நமக்காக சாபங்களை ஏற்று, நமக்காக பாவங்களை ஏற்று, ஏசாயா 53வது அதிகாரத்தில் நமக்காக கொடுத்த ஆசீர்வாதங்கள் பக்கம். எத்தனை பேர் இன்னைக்கு மாற போறீங்க, எனக்காக ஆண்டவர் சிலுவையில் அடிக்கப்பட்டார், எனக்காக சாபமானார், எனக்காக அவர் அந்த கோலம் அடைந்தார், என்னுடைய எல்லா அக்கிரமங்களையும் அவர் சுமந்தார்னு எத்தனை பேரை விசுவாசிக்கிறீங்களோ அது உங்களுடைய வலது பக்கமாய் உங்களை ஆசீர்வதிப்பதாக. எல்லாரும் ஆமென் சொல்றீங்களா? எல்லாரும் கரங்களை தட்டி சொல்லுவோமா, என் வாழ்க்கையில இன்னையில இருந்து என் வாழ்க்கை வலது புறத்தை நோக்கி செல்ல போகிறது, ஆசீர்வாதத்தை நோக்கி செல்ல போகிறது. ஒருவேளை எடுத்த முடிவுகளில் நடந்த காரியங்களை குறித்து இல்லது வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கிற காரியத்தை குறித்து யாராவது குழப்பமா வந்திருக்கீங்களா, இது எப்படி முடியும், இது சரிதானா, இல்லை இதுதான் வாழ்க்கையான்னு சொல்லிருக்கீங்களா, ஆண்டவருடைய பாதத்துக்கு வசனத்துக்கு முழுவதுமாய் உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் செஞ்ச குற்றங்கள் குறைவுகளை மன்னிங்கன்னு சொன்னீங்கன்னா ஆண்டவர் வலது பக்கத்தை நோக்கி உங்களை நகர்த்த ஆரம்பிப்பார். வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும், வாழ்க்கை மிகப்பெரிய மாற்றங்களை சந்திக்கும். நிச்சயமான மாலையாக அபிஷேகத்தை கொடுக்கும் பொழுது அது உங்களுடைய வாழ்க்கையில வலதுபுறமாய் மாறுவதாக. ஏன் மாறக்கூடாது? எனக்கு அன்பான பிள்ளைகளே, ஏன் மாறக்கூடாது? எத்தனை பேர் நாங்கள் வலது பக்கத்தை நோக்கி நாங்கள் மாறிவிட்டோம் சொல்றவங்களா? உங்களுடைய கரங்களை உயர்த்தி காண்பித்தீங்கன்னா நிச்சயமாய் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்க மாறுவீங்க, உங்க குடும்பம் மாறும், உங்க பிள்ளைகள் மாறுவாங்க, சூழ்நிலையும் மாறும், எண்ணங்கள் மாறும், விசுவாசத்துல மிகப்பெரிய மாற்றங்கள் உண்டாகும், மிகப்பெரிய ஊழியத்துல மாற்றங்கள் உண்டாகும். புதிய ஆத்துமாக்கள் உங்கள் மூலமாக இந்த ஆலயத்துல வந்து சேரும்படி செய்வாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் இணைந்து
ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கிற வண்ணமாக நாம் முழங்கால் படியிடுவோம். ஆண்டவர் நம்மை அதிகமாக ஆசீர்வதிப்பார்.